Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson economic biology. இது 9th standard scienceல 23rd யூனிட்டா கொடுத்திருக்காங்க. இந்த economic biology இந்த லெசனோட book back 1 mark question and answers தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். First நம்ம பார்க்க போறது choose the correct answer. First question, the production and management of fish is called dash. The options are A pisciculture, option B sericulture, option C aquaculture, option D monoculture. Correct answer is pisciculture. The fish production and management பண்றது வந்து pisciculture அப்படின்னு சொல்லுவாங்க. Second question, which one of the following is not an exotic breed of cow? Exotic breedனா என்ன எதெல்லாம் exotic breed அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ற கவ்வெல்லாம் வந்துட்டு எக்ஸாட்டிக் breed ஆஃப் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தா ஏ ஜெர்சி, ஆப்ஷன் பி ஹால்ஸ்டீன் ஃப்ரீசன், ஆப்ஷன் சி சாஹிவால், ஆப்ஷன் டி பிரவுன் ஸ்விஸ். இதில் வந்துட்டு ஆப்ஷன் சி சாஹிவால் தவிர மீதி எல்லாமே எக்ஸாட்டிக் breed ஆஃப் கவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Third question, which one of the following is an Italian species of honeybee? The options are A Apis mellifera, option B Apis dorsata, option C Apis florae, option D Apis serena. Correct answer is option A Apis mellifera. இந்த Apis melliferaங்கிறது வந்து ஒரு இட்டாலியன் ஸ்பீஷியஸ் ஆஃப் honeybee. இது இந்தியன் ஸ்பீஷியஸ் கிடையாது. Question number 4, which one of the following is not an Indian major carp? The options are A Rohu, option B Katla, option C Mrigal, option D Sinhara. இங்க கொடுத்திருக்கிறதுலாம் வந்துட்டு இந்தியன் ஃபிஷஸோட நேம் இதெல்லாம். இதில் வந்துட்டு சிங்காரா மட்டும் இந்தியன் மேஜர் கார்ப் கிடையாது, மற்ற மூணுமே வந்துட்டு இந்தியன் மேஜர் கார்ப்ஸ் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சிங்காரா. ஃபிஃப்த் கொஸ்டின், drones in the honeybee colony are formed from dash. Options are A unfertilized egg, option B fertilized egg, option C parthenogenesis, option D both B and C. Correct answer is option A unfertilized egg. இந்த ட்ரோன்ஸ்ன்றது என்னென்னா அது ஒரு டைப் ஆஃப் ஹனிபி. அதெல்லாம் என்னென்னா தே ஆர் ஃபர்டைல் மேல்ஸ். ஃபர்டைல் மேல் ஹனிபி தான் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா அன்ஃபர்டிலைஸ்டு எக்குலேருந்து ஃபார்ம் ஆகுறது அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6, which of the following is an high milk yielding variety of cow? அதிகமாக பால் தரக்கூடிய கவ் வெரைட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஹால்ஸ்டீன் ஃப்ரீசன், ஆப்ஷன் பி டார்செட், ஆப்ஷன் சி சாஹிவால், ஆப்ஷன் டி ரெட் சிந்தி. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹால்ஸ்டீன் ஃப்ரீசன், ஆப்ஷன் ஏ. Seventh question, which Indian variety of honeybee is commonly used for apiculture? Options are A Apis dorsata, option B Apis florea, option C Apis mellifera, option D Apis indica. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்பிஸ் இண்டிகா. இந்த இண்டிகான்றது வந்து ஒரு இந்தியன் ஸ்பீஷியஸ். ஆப்பிஸ் இண்டிகான்றது வந்து ஒரு இந்தியன் ஸ்பீஷியஸ், அதனால அது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. எய்த் கொஸ்டின், டேஷ் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில். சாயில் இல்லாமல் வந்துட்டு பிளான்ட்ஸ் வளர வைக்கிறதோட மெத்தடோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹார்டிகல்ச்சர், ஆப்ஷன் பி ஹைட்ரோஃபோனிக்ஸ், ஆப்ஷன் சி போமோலஜி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஹைட்ரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ்ன்றது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் மூலயமா மண் இல்லாமல் சாயில் இல்லாமலே வந்துட்டு மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ஸ், அதாவது நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ஸை தண்ணியில் கலந்துட்டு அது மூலயமா வந்து பிளான்ட்டை வளர வைப்பாங்க. இந்த மெத்தட்க்கு பேர் ஹைட்ரோபோனிக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு 9th கொஸ்டின், the symbiotic association of fungi and vascular plant is dash. The options are A lichen, option B rhizobium, option C mycorrhizae, option D acetobacter. கரெக்ட் ஆன்சர் இஸ் mycorrhizae. இந்த mycorrhizaeங்கிறது வந்துட்டு ஒரு ஃபங்கை. இந்த ஃபங்கையை வந்துட்டு வாஸ்குலர் பிளான்ட்டோட ஒரு சிம்பயோட்டிக் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த ஃபங்கை வந்துட்டு இன்டேக் ஆஃப் பாஸ்பரஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, the plant body of mushroom is dash. The options are A spawn, option B mycelium, option C leaf, option D all of this. Correct answer is option B mycelium. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. First question, quinine drug is obtained from dash. Correct answer is Cinchona officinalis.
இந்த சின்சோனா அஃபிஷினியாலிஸ் இது வந்து ஒரு பொட்டானிக்கல் நேம் இது. இதோட தமிழ் பேர் வந்து சின்சோனா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட பார்க் அதாவது பட்டையிலேருந்து வந்துட்டு இந்த குயினின்ற ட்ரக் வந்து அப்டைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரக் எதுக்கு யூஸ் ஆகும்னா மலேரியா அப்புறம் நிமோனியா இந்த மாதிரி டிசீஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகும். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு காரிகா பப்பாயா லீஃப் கேன் க்யூர் டேஷ் டிசீஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் டெங்கு டிசீஸ். காரிகா பப்பாயாங்கிறது பப்பாளி மரத்தோட சயின்டிஃபிக் நேம் தான் காரிகா பப்பாயா. இதோட லீவ்ஸ் வந்துட்டு டெங்கு க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் கொஸ்டின் wormy compost is a type of soil made by dash and microorganism. கரெக்ட் ஆன்சர் இஸ் earthworm. மணலில் வந்துட்டு இந்த earthworm மைக்ரோ ஆர்கானிசம்லாம் சேர்ந்து அதுலேருந்து தயாரிக்கிறது தான் வந்துட்டு இந்த wormy compost. Fourth question, dash refers to the culture of prawns, pearl and edible oysters. Correct answer is aquaculture. இந்த aquacultureலாம் என்னன்னா அப்படின்னு பார்த்தா அக்வாட்டிக் ஆர்கானிசம் ப்ரான்ஸ், பேர்ல், ஆயிஸ்டரு, ஃபிஷ்ஷு இது மாதிரி எல்லாமே வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். த லார்ஜஸ்ட் மெம்பர் இன் எ ஹனி பி ஹைவ் இஸ் த டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் குவீன் பி. அதாவது ஒரு தேன் கூடில் வந்துட்டு பெரிய மெம்பர் லார்ஜஸ்ட் மெம்பர் எதுன்னு பார்த்தா குவீன் பி. சிக்ஸ்த் கொஸ்டின் டேஷ் இஸ் எ ப்ரிசர்வேட்டிவ் இன் ஹனி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபார்மிக் ஆசிட். ஹனிலாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ப்ரிசர்வேட்டிவ்னா ஃபார்மிக் ஆசிட். ப்ரிசர்வேட்டிவ்னாலே வந்துட்டு ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்காக சாப்பிட்ற பொருளை யூஸ் பண்ணுறது தான் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. செவன்த் கொஸ்டின் டேஷ் இஸ் த மெத்தட் ஆஃப் கல்ச்சரிங் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இன் அ வாட்டர் பாடி. கரெக்ட் ஆன்சர் இஸ் பாலிகல்ச்சர். பாலிகல்ச்சர்னால் என்னென்னா ஒரு வாட்டர் பாடியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸை ஒரே இடத்துல வச்சு வளர்க்குறது தான் வந்துட்டு பாலிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மைக்கோரிசா இஸ் அன் ஆல்கே. இது வந்து ஃபால்ஸு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா மைக்கோரிசா இது வந்துட்டு ஒரு ஃபங்கை. இந்த ஃபங்கை வந்துட்டு வாஸ்குலர் பிளான்ஸ் கூட ஒரு சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ஏற்படுத்தி அது மூலிமா ஃபாஸ்பரஸ் அப்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். செகண்ட் கொஸ்டின் மில்க் அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மில்க் அனிமல்ஸ்னால் என்னன்னாக்கா ஹை மில்க் ஈல்டிங் அனிமல்ஸை தான் வந்துட்டு மில்க் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நிலத்தில் வேலை செய்கிறதுக்கெலாம் இந்த மில்க் அனிமல்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக டிராஃப்ட் அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட். அதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஸ்டின் ஆப்பிஸ் ஃப்ளோரே இஸ் எ ராக் பி. இது வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆப்பிஸ் டார்சைட்டா இஸ் எ ராக் பி. ஃபோர்த் கொஸ்டின் ஆங்கோல் இஸ் அன் எக்ஸாட்டிக் breed ஆஃப் கேட்டில். இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆங்கோல் இஸ் அன் இந்தியன் breed ஆஃப் கேட்டில். இது வந்து ஒரு இந்தியன் breed தானே தவிர ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண breed கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஷீப் மேன்யூர் கண்டெய்ன்ஸ் ஹை நியூட்ரியன்ஸ் தென் farmyard manure. இது வந்து ட்ரூ. ஷீப் மேன்யூர்னால் என்னென்னா இப்போது ஆடோட சாணத்துலேருந்து பண்ணுற உரம் தான் வந்துட்டு ஷீப் மேன்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டு சாணத்தை தான் சொல்லுவாங்க. அதில் தான் ஹை நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஃபார்ம்யார்ட் மேன்யூர்னால் என்னென்னா ஒரு மிக்சர் ஆஃப் அனிமல்ஸோட டங்கு சாணம் அதுக்கப்புறம் அதோட யூரின் அதுக்கப்புறம் அதோட கழிவுகள் இது மாதிரி நிறையா இதோட மிக்சர் தான் ஃபார்ம்யார்ட் மேன்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தனியாக செய்கிற ஒரு உரம் அது. அதை விட ஷீப் மேன்யூரில் தான் ஹை நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ட்ரூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாப்ஸ்டர்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இது வந்துட்டு ஒரு ஷெல் ஃபிஷ். லாப்ஸ்டர்ங்கிறது ஒரு ஷெல் ஃபிஷ். செகண்ட் வந்து காட்லாங்கிறது ஒரு ஃபின் ஃபிஷ். தேர்ட் கொஸ்டின் சீ பாஸுங்கிறது ஒரு மெரைன் ஃபிஷ். இது வந்துட்டு ஒரு மெரைன் ஃபிஷ்ஷு. தமிழில் கொடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ் தான் அது. ஃபோர்த் கொஸ்டின் ஆயிஸ்டர்ன்றது ஒரு பேர்ல். ஃபிஃப்த் கொஸ்டின் பொக்கலிங்கிறது வந்துட்டு என்னென்னா அது வந்து பேடி கம் ப்ரான் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேடி ஃபீல்டு இருக்குல்ல, நெல் அறுவடை பண்ணுற நிலத்துலேயே வந்துட்டு அதை அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அதில் அதுக்கப்புறம் தண்ணி தேக்கி அதில் ப்ரான்ஸ் வளர்த்து அதை கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பொக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்ட் ஆன்சர் பேடி. சிக்ஸ்த் கொஸ்டின் வந்துட்டு ப்ளூரோட்டஸ் எஸ்பிஎஸ். இது கரெக்ட் ஆன்சர் ஆயிஸ்டர் மஷ்ரூம். செவன்த் கொஸ்டின் வந்துட்டு சர்ப்பகந்தாங்கிறதோட கரெக்ட் ஆன்சர் ரெசர்ட் பைன். சர்ப்பகந்தான்றது என்னென்னா அது ஒரு மெடிசினல் பிளான்ட். அது
இதோட ரூட்ல இருந்து வந்துட்டு ரிசர்பைன்ங்கிற ஒரு ட்ரக் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. 8th கொஸ்டின் ஒலெரிகல்ச்சர். ஒலெரிகல்ச்சர்னா என்னன்னா வெஜிடபிள் ஃபார்மிங்கை தான் வந்துட்டு ஒலெரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 9th கொஸ்டின் ரைட்டா டிங்டோரியா. ரைட்டா டிங்டோரியாங்கிறது என்னன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம தமிழில் வேப்பலன்னு சொல்லுவோம்ல, அதோட சயின்டிஃபிக் நேம் தான் வந்துட்டு ரைட்டா டிங்டோரியா. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா இதோட லீவ்ஸ் அப்புறம் லேட்டக்ஸ்லேருந்து எடுக்கிற ட்ரக் வந்துட்டு சொரியாசிஸ் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் சொரியாசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.